அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம். இது ஒரு பெண் ஜாதகம். 25 வயசு 6 மாசம் 24 நாள் இந்த ஜாதகருக்கு ஆகுது. அதாவது இந்த பெண்ணுக்கு ஆகுது. பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது மேச லக்கணம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதுல 29 டிகிரியில இந்த ஜாதகத்துக்கு ஜென்ம லக்கணம் விழுந்திருக்கு. அதனால 25 வயசு 6 மாசம் 24 நாள் ஆகும்போது ஜாதகருடைய ஏழு லக்கணம் கடக லக்கணம் ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு. அதுல பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் தற்சமயம் இருக்கு. சரி, இப்ப லக்னாதிபதி யாரு? லக்னாதிபதிங்கிறது சந்திரன். இந்த சந்திரன் எங்க இருக்கிறார்? 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஏழு லக்னாதிபதி எண்ணம், செயல், ஆளுமைத்திறன், அறிவுத்திறன், அவங்களுடைய எல்லா விதமான செயல்களும் இந்த உடம்பு எங்க இருக்கு? லாபஸ்தானத்திலையும் மகிழ்ச்சி ஸ்தானத்திலையும் சந்தோஷமான ஸ்தானத்திலையும் அபிலாசை ஈடேறக்கூடிய ஸ்தானத்திலையும் இந்த லக்னாதிபதிங்கிற கிரகம் உட்கார்ந்து இருக்கனால இந்த பொண்ணுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. சரி, அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த ஜாதகருக்கு எங்க இருக்கு? 7, 8, 9, 10ஆம் இடத்துல. பூச நட்சத்திரம் 10ஆம் இடத்துல இருக்கு. அப்ப கடந்த 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு விஷயம் அழுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சரி, இதுல என்ன காரணம் அவர் கேட்டார்னா, ஜாதக ரீதியாக எனக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா 1, 2, 3, 4, 5ஆம் இடம் தான் குலதெய்வ ஸ்தானம், புத்திரஸ்தானம், புண்ணியஸ்தானம், மாமனார் ஸ்தானம், ஆழ்மனம் அப்படிங்கிற இடமும் இந்த 5ஆம் இடம் தான். அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிற போது 5ஆம் இடம் தான் தாய்மாமனுடைய ஸ்தானம். சரி, அப்ப இந்த 5ஆம் இடம் யார நமக்கு உயிரோட காமிக்கு? தாய்மாமனத்தை பார்க்க முடியும். அப்ப குலதெய்வத்தை பார்க்கிறோம் அப்படின்னா தாய்மாமனை பார்த்தாலே குலதெய்வ அருள் இருக்குன்னு அர்த்தம். தாய்மாமனுடைய உறவு, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய அன்பு, அவங்கள நல்ல நிலையில பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பெண்ணுக்கு இருந்தது. அப்படின்னா குலதெய்வ அருள் ஜாதக ரீதியாக கண்டிப்பாக இருந்தே தீரும். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் மாமா மைத்துனர் அப்படின்னு சொல்லி வாயளவுல உணர்ந்து அந்த பாசத்தோடு அந்த மாமா மச்சான் அப்படிங்கிற ஒரு உறவை பேணி காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 5ஆம் இடமான குலதெய்வ அருள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகரியா சொல்ல முடியும். 1, 2, 3, 4, 5ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம். இந்த குலதெய்வ ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி எங்க இருக்கிறார்? இந்த 7 இலக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப இந்த குலதெய்வம், இந்த பெண்ணோட குலதெய்வம் சம்பந்தமான கிரகம் 5க்கு 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு அழுத்தங்களை தரக்கூடிய காலகட்டமாகவும் அந்த குலதெய்வம் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த 4 வருஷம் 5 மாச காலகட்டமும் இந்த ஜாதகிக்கு 5க்கு 6ல இந்த சனிபாவம் இருக்கலாமா? 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும், கடந்த 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும் இந்த பெண்ணுக்கு குலதெய்வத்து அருள் மூலியமாக பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய காலகட்டமாவே ஜாதகருக்கு அமைந்திருக்கு. சரி, அப்ப 5 குறை கிரகம் செவ்வாய் இயற்கையாவே ஜாதக ரீதியா பாதிப்புல இருக்கு. 5க்கு 6ல சனிபாவம் இருக்கிறார். அப்ப அந்த பொண்ணுக்கு குலதெய்வம் அருள் இருக்கா? இல்லை. அப்ப குலதெய்வம் பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப 1, 2, 3, 4, 5 அந்த பெண்ணோட குலதெய்வ சம்பந்தமா பார்த்தாச்சு. சரி, இதுவே தகப்பனாருக்கு அந்த குலதெய்வ அருள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 7, 8, 9ஆம் இடம் இதான் தகப்பனார் ஸ்தானம். இந்த 9ஆம் அதிபதி எங்க இருக்கிறார்? 9க்கு 12ல அப்பா விரயம் அப்படிங்கிற மாதிரி ஸ்தானத்துல இருக்கிறார். அப்பா மூலியமான விரயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அப்பாவுக்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடம் அப்படிங்கிற போது அப்பாவோட குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஜாதக ரீதியா இந்த குலதெய்வ ஸ்தானம் அப்படிங்கிற போது அதுல 5 கூடிய சந்திரன் எங்க இருக்கிறார்? ஜாதக ரீதியா 11ல இருக்கிறார். அப்ப 9க்கு 3லையும் 7க்கு 11லையும் நல்ல நிலையில் இருக்கிறார். அப்ப அப்பா நல்லா இருக்கிறார். சரி, அப்ப இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிற போது இந்த 4 வருஷம் 5 மாச காலகட்டமும் ஜாதக ரீதியா இந்த பெண்ணுக்கு அப்பாவுக்கும் குலதெய்வ அருள்ங்கிறது அவ்வளவு யோகமான அமைப்புல இல்லை. சரி, இப்ப ஜாதக ரீதியா தாய்க்கு பார்த்துருவோம். 1, 2, 3, 4ஆம் இடம் இதுதான் தாய் ஸ்தானம். சரிங்களா? இந்த தாய் ஸ்தானத்துக்கு அதிபதிங்கிற கிரகம் சுக்கிரன் எங்க இருக்கிறார்? இந்த 4க்கு 12ல. ஏற்கனவே அப்பாவும் 9க்கு 12ல. அப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன்
இந்த 4க்கு 12 இருக்கிறார். சரி, அப்ப அம்மாவும் விரயத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த அம்மாவுக்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடம் இதான பூர்வீக ஸ்தானம். அந்த பூர்வீக ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் ஜாதக ரீதியாக சனி பகவான் எங்க இருக்கிறார்? இந்த 7, 8, 9, 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதுல 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அம்மாவுக்கு ஜாதக ரீதியாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அம்மாவுடைய ஸ்தானத்துக்கு இந்த சனி எங்க இருக்கிறார்? 4க்கு 7ல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதனால அம்மாவினுடைய அருள்னால அம்மாவினுடைய குலதெய்வம் எல்லாருக்குமே ஒரே குலதெய்வம் தான். அந்த குலதெய்வம் அருள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மகளுக்கு இல்ல, அப்பாவுக்கும் இல்ல, அம்மாவுக்கும் இந்த குலதெய்வ அருள் இருக்கு. இப்ப இந்த ஜாதக ரீதியா 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 7க்கு 7, 8, 9, 10ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்துக்கு 3ல் இருக்கிறார். அதே மாதிரி சாயஸ்தானத்துக்கு 7ல் இருக்கிறார். அதனால குலதெய்வ அருள்ங்கிறது யார்கிட்ட இருக்கும்? இந்த அம்மாட்ட இருக்கும். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5க்கு இந்த ராகு பகவான் எங்க இருக்கிறார்? 7க்கு 2ல இருக்கிறார், 5க்கு 7ல இருக்கிறார், 5க்கு 7ல இருக்கிறார், 7க்கு 2ல இருக்கிறார். அப்ப இந்த ஜாதக ரீதியாக அம்மாவினுடைய அருள் மூலியமா அம்மாவினுடைய குலதெய்வம் சம்பந்தமான வேண்டுதல் மூலியமாக தாய் தகப்பன் அப்படிங்கிற வம்சத்துல மகளுக்கு இல்ல, அப்பாவுக்கு இல்ல, அம்மாவுக்கு இந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 7ல ராகு இருக்கு. அப்ப யார் மூலியமாக அந்த குழந்தையோட யார் மூலியமாக அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு மட்டும்தான். இவர்களுடைய குடும்பத்துல அம்மாவுக்கு மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு. அப்ப அம்மாவை வணங்கி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் பெற்று அம்மா சொல் கேட்டு அம்மாவை அனுதினமும் அவர்கள் சொல் மூலியமாக இந்த குடும்பம் இயங்கிக் கொண்டிருந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் அம்மா மூலியமாக பிரகாசிக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாகும். ஏன்னா இந்த மகளுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி நல்ல நிலையில இல்லை. அதே மாதிரி 7, 8, 9, 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிற கிரகமும் நல்ல நிலையில் இருந்தாலும் கடந்த 4 வருஷம் 5 மாச காலகட்டமாகவும் ஜாதக ரீதியா அப்பாவுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள்ங்கிறது இல்லை. அப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4க்கு 12 இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அதிபதிக்கு 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல குலதெய்வம் அப்படிங்கிற ஸ்தானம் ஜாதக ரீதியாக ராகு பகவான் 5க்கு 7ல இருக்கிறனால ஜாதகிக்கு இந்த அம்மாவினுடைய வகையானால் அம்மாவினுடைய போற்றுதலால் அம்மாவினுடைய வேண்டுதலால் ஜாதகருக்கு அம்மாவினுடைய அருள் மூலியமாக குலதெய்வம் அருள் இந்த அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கும். அப்ப இந்த குலதெய்வத்தை எப்படி கொண்டாடணும்? மாமனுடைய வழி யாரா இருக்கலாம், மாமனுடைய அருள் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, அவங்களுடைய போற்றுதல் இருக்கு, அவங்க நம்ம குடும்பத்தை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குலதெய்வம் அருள் இருக்கும். யாரெல்லாம் தாய் மாமன் மாமன் வகைகளை யாரு பகைக்கிறாங்களோ இல்ல அவங்களுடைய அருள் கிடைக்காம இருக்கோ அவர்கள் அனைவருக்கும் என்ன குலதெய்வத்தை அவங்க வேண்டுனாலும் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாதி ரீதியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம், 5ஆம் இடம்ங்கிறது தாய்மாமனுடைய ஸ்தானம். இப்ப நம்ம உயிரோட பாக்குறது யாரு? தாய்மாமன். குலதெய்வத்தை கண்ணார நம்ம பார்க்க முடியாது, அருள் நமக்கு கிடைச்சாதான் நம்ம போனா நம்மளுடைய குலதெய்வம் பார்ப்போம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? குலதெய்வம் மாமா. அப்ப மாமாவுடைய அருள் கிடைச்சாலே குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும். சரி, இப்ப அந்த தாய்க்கு இந்த குடும்பத்தினுடைய அளவுல குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு. அப்ப தாய் மூலியமாக அந்த குலதெய்வத்துக்கு வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதல்களை செய்து அவங்களுக்கு பட்டு துணி எடுத்து அவங்களுக்கு மாலை பூஜை புனஸ்காரங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போய் வீட்டில இருந்து பொங்கல் வகைகளை செய்து அவங்களுக்கு வேண்டிய அவங்களுடைய தின்பண்டங்களை வாங்கி குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யறோமோ, ஒரு மகளை பார்க்க போனா எப்படி நம்ம மகனை பார்க்க போனா என்ன ஒரு அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு போய் அவங்களை சந்தோஷப்படுத்துறோமோ அதே மாதிரி குலதெய்வமும் நினைக்கும். எப்படி நினைக்கும்? என்ன என்னுடைய அம்மா வராங்க, என்னுடைய அப்பா வராங்க, என்னுடைய தங்கச்சி வருது, என்ன பார்க்க வர்றாங்க, எனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஏக்கத்துல அந்த குலதெய்வம் இருக்கும். அப்ப குலதெய்வத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை இவங்க அம்மா மூலியமாக எடுத்து சென்று குலதெய்வத்தை வணங்கி வந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் இந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக அம்மா மூலியமாக கிடைக்கும். யாரை வணங்குறாங்களோ இல்லையோ, அப்பாவை வணங்குறாங்க இல்ல அம்மாவை வணங்குறாங்க, தான் கோயில்களும் போய் வணங்குறாங்க அப்படின்னா கூட இந்த குலதெய்வத்தினுடைய அருள் வேணும்னா ஃபர்ஸ்ட் மாமனுடைய அருள் வேணும். அதே மாதிரி இந்த அம்மாவுடைய இந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதுனால அம்மாவின் மூலியமாக
குலதெய்வத்தின் அருளை அம்மாவை வேண்டதுனால, அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால, அவங்களை போற்றுவதனாலயோ, அவங்களுடைய நல்லா பாத்துக்கிறதுனாலயோ, வயசான காலத்துல நல்ல நிலையில் அவங்களை பாத்துக்கிறதுனாலயோ, குலதெய்வத்தினுடைய அருள் இந்த ஜாதக ரீதியாக இந்த பெண்ணுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு உருவாகும். அப்படிங்கிறத எனக்கு குலதெய்வத்து அருள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு மகளுக்கு இல்லை, அப்பாவுக்கு இல்லை, அம்மாவுக்கு உண்டு. அம்மா மூலியமாக இந்த குலதெய்வத்தினுடைய அருளை இந்த ஜாதகி பெற்றுக்கொண்டு அது வழிநடத்தி சென்றால் இந்த பெண்ணுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அம்மா மூலியமாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு உணர்த்தி சொல்லப்பட்டது. இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.